தெரிஞ்ச ஒரு கதை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை இது. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு எல்லாரையும் கடிச்சுக்கிட்டே இருந்துதான். அந்த ஊர்க்காரங்கள்லாம் அந்த பாம்பை பார்த்து பயப்பட்டாங்க. அந்த வழியா ஒரு சாமியார் போனார். ஊர்க்காரங்கள்லாம் அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. அந்த பாம்பை கூப்பிட்டு அவர் சொன்னார், இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொன்னார். அவருடைய சொல்லுக்கு அந்த காலத்துல சாமியார்லாம் அப்படி இருந்திருக்காங்க, சொன்னதை கேட்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த பாம்பு யாரையும் கடிக்காம இருந்தது. அடுத்த முறை அந்த ஊர் வழியா போற போது இவர் தேடினார் இந்த பாம்பு எங்க இருக்குன்னு. முன்னாடி ராஜகம்பீரமா மரப்பொந்துல இருந்த பாம்பு இப்ப காட்டுல பதுங்கி பல பேர் அடிச்சதுனால நொந்து நூடுல்ஸ் ஆகி கடந்தது அந்த பாம்பு. நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டாரு. உயிர் மாத்திரம்தான் இருக்கு சாமி எனக்குன்னு பாம்பு சொல்லிச்சு. என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன கடிக்காதன்னு. நான் கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சோன்னு ஊர் பயலுக அவன் என்னை கூப்பிட்டு அடிச்சான். தெரு தெருவா ஆட்டோக்கு கூட்டிட்டு போய் என்ன அடிச்சான். இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சான். அதனாலதான் நான் இந்த கதியில இருக்கேன்னு பாம்பு சொல்லிட்டு சாமியார் சொன்னாரு, ஏ பாம்பே உன்னை நான் கடிக்க வேண்டான்னு தான் சொன்னேனே தவிர சீர வேண்டான்னு நான் சொல்லலையே. நீ கடிக்காதே ஆனால் சீரு. பாரதி இதைத்தான் எழுதினார். சீருவோர் சீருன்னு பாரதி இதை புதிய ஆத்திசூடியில எழுதுகிறார். பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி ஒரு அளவுக்கு மீறி சுதந்திர மனப்பான்மையை வகுப்புல கொண்டிருந்தாங்கன்னாக்கா அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு கடுமையா இருப்பது மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டியதாவது இன்றைய ஆசிரியர்களுக்கு தேவையா இருக்கா இல்லையா? நிச்சயமா தேவையாத்தான் இருக்கு. நீங்களே பல சமயத்துல உங்க கிளாஸ்ல ரொம்ப சத்தம் வருதுன்னு உங்களை பெஞ்ச் மேல ஏத்தி நிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்டு இல்ல உங்க ஸ்கூல்ல? கிடையாதா? சார் ரொம்ப ஜாலி பெஞ்சில் நிக்கிற பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிங்க சார், தப்பு இல்லை. பல சமயங்கள்ல ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை தான் அந்த சத்தத்தை போடும். ஆனா 60 பிள்ளைகள் அதற்காக தண்டனை பெறுகிறார்கள். என்ன காரணத்தினால? அந்த ஆசிரியர்களுக்கு என்னால் கடுமையாகவும் இருக்க முடியும் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இன்றைய கல்விச்சூழல் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்டா இல்லையா? இதுதான் இன்றைய நிதர்சனம். இப்படி இருக்கிற போது கண்டிப்பு என்பது கொஞ்சமும் இல்லாமல் இன்றைய பிள்ளைகளை வழிகாட்டி விட முடியுமா அப்படின்றதுதான் இந்த அணியிலே இருப்பவர்கள் வைத்திருக்கிற மிக மிக ஒரு வேலிடான ஒரு கேள்வி. இந்த கேள்வியினுடைய பின்புலத்தில் இருந்து தான் பார்க்கணும். என்ன பிரச்சனை நமக்கு என்று சொன்னால், பிள்ளைகளுக்கான கண்டிப்பு என்பதை எந்த இடத்துல நிறுத்துவது என்பது ஒரு பெரிய சங்கடமாகி விடுகிறது. ஆசிரியர்களும் ரொம்ப பாவங்க, ரொம்ப பாவம். இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பிள்ளைகள் ஆசிரியர்கள்ட்ட எவ்வளவு வேணா உரிமை எடுத்துக்கலாம். மொக்கனா மொக்கடா எங்க மிஸ். என் பொண்ணு ஒரு தடவை கேட்டா, அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ பாடத்துல சந்தேகம் கேட்க போறா. என்னம்மா சந்தேகம்? எனக்கு இந்த கணக்கு மிஸ்ஸுக்கு மாத்திரம் ஜுரமே வராதாமா. ஏமா அப்படி கேக்குற? லீவே போட மாட்டேன்றாங்கம்மா. ஒரு நாள் பட்டு குஷியா வந்த அம்மா மேத்ஸ் மிஸ் லீவ் இன்னைக்கு. அடுத்த நாள் சோகமா வந்தா பிடி பீரியட கடன் வாங்கி மேத்ஸ் மிஸ் நடத்திட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கிற போது அப்படித்தான் இருக்கணும். டீச்சர்ஸ்க்கு பேர் வைக்கலாம், என்ன வேணா அவங்கள சொல்லலாம், ஜாலி பண்ணலாம், தமாஷ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், பள்ளியை விட்டு அல்லது கல்லூரியை விட்டு வெளியே போன உடனே தான் நமக்கு தெரியும், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் மென்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆசிரியர்களோடு அது முடிந்து போய்விடும். ஒரு விஷயத்தை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு பெரிய படிப்பை படிச்சு முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000-50,000 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வருது. உங்களுக்கு யாருக்கு வேணா வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அடுத்தது? ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். என்ன நடக்கும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். உங்க உறவுக்காரங்களே பல பேருக்கு தாங்க முடியாது. சரியா பாத்தியா? சில சமயம் ஒரு 0 ஜாஸ்தியா போட்டுறாங்க இப்பெல்லாம். சரியா பாத்தியா? சில பேர் பிளேஸ்மெண்ட் வந்துடும், ஆனா வெயிட்டிங்ல வைக்கிறாங்களா கம்பெனிஸ்லன்றான். இவங்க அப்பாவுக்கே நான் தான் SSLC ஃபீஸ் கட்டினேன்னு சில பேர் சொல்றாங்க. தாங்க முடியல. சொந்த வீட்டிலே இருக்கிற அண்ணனுக்கு கூட இந்த நாய்க்கு கணக்கே வராது, இதுக்கா 40,000 சம்பளம். அண்ணன் தான். அந்த பொறாமையினுடைய கத்தி குத்து என்பது சொந்த ரத்தத்துக்கே இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் நீங்க போய் சொல்லி பாருங்க, எனக்கு 40,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. பொறாமைப்படவே தெரியாத ஒரு ஜாதி உலகத்தில் உண்டென்றால் அது ஆசிரியர்கள் என்கின்ற ஜாதி.
நீங்கள் வாங்குகிற சம்பளங்களை, நீங்கள் அடைகின்ற உயரங்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்களால் அடைய முடியாது போனாலும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி எவ்வளவு வருஷம் ஆனாலும் பார்த்து பெருமைப்படுகிறவர்கள் ஆசிரியர்கள் மாத்திரம்தான். அதனால்தான் பாருங்க, இப்ப நாங்களாம் பேங்க் எம்ப்ளாயிஸ், நாங்க ரிட்டையர் ஆயிட்டா எங்களை என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயிஸ். கவர்னரா இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆயிட்டா எக்ஸ் கவர்னர். ஆனா ஆசிரியர்களை மாத்திரம் எக்ஸ் டீச்சர்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம், எங்க டீச்சர் தான் என்னைக்கும். அவர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும். என்னதான் செய்வாங்க? 40 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரகம். ஒண்ணுக்கு ஒரு தடவை சொன்னாலே ஒரு பிள்ளைக்கு புரியுது, ஒருத்தனுக்கு 10 தடவை சொன்னாலும் புரியல. ஒருத்தனுக்கு எழுதி காட்ட வேண்டியிருக்கு, ஒருத்தனுக்கு பக்கத்துல உட்காந்து படிச்சு காட்ட வேண்டியிருக்கு. அதுவும் சிறு வயதுல சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இன்னும் கஷ்டம். இந்த ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கிளாஸுக்கு 10 மணிக்கு வந்தா 3 மணிக்கு போற மட்டும் சங்கு பிடிக்கிற மாதிரி அடர்த்துக்குன்னே சில பிள்ளைங்க கிளாஸுக்கு வருது, ஓயோம் அழறு. என்ன செய்வது? இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆசிரியர்கள் எதை செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். இன்றைய பிள்ளைகளினுடைய மிக மிக நுட்பமான மன அமைப்பையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே இருக்கிற மிக மிக தீயவர்கள்னு ஒரு லிஸ்ட் போடுங்களேன். ரொம்ப கெட்டவங்க, அதுல அந்த லிஸ்ட்லயே ரொம்ப முதல் இடத்துல இருக்கிற சில பேர்ல ஹிட்லர் நிச்சயமா இருப்பார். லட்சக்கணக்கான பேரை கொல்ல சொல்லி அதற்கான மனசுல எந்த விதமான ரிக்ரெட்டும் இல்லாம கடைசி வரை இருந்த ஒரு மனிதன் என்றால் ஹிட்லரை சொல்லலாம். என்ன காரணம்? ஒரு மனுஷனால எப்படி அப்படி இருக்க முடியும்? ஒரு முறை ஹிட்லர் அவன் கொல்ல விரும்பிய ஜூஸனுடைய குழந்தைகள், சின்ன குழந்தை, 6 மாச குழந்தை இருக்கு, 4 மாச குழந்தை இருக்கு, அப்பதான் பிறந்து இருக்கிற குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகளை கூட கேஸ் சேம்பருக்கு அனுப்ப சொல்லி ஹிட்லர் சொன்னாராம். அந்த குழந்தைகளை போலந்து நாட்டினுடைய கடும் பனியில ஒரு ட்ரக்ல வச்சு கூட்டிட்டு போன அந்த டிரைவர் கதறி கதறி அழுதுட்டு அந்த ட்ரக்கை ஓட்டியிருக்கான். அவன் ஒரு ஜெர்மன் அவன். ஆனா பின்னால இருக்கிற குழந்தைகளுடைய நிலையை நினைச்சு கதறி அழுதுட்டு அவன் ட்ரக்கை ஓட்டிட்டு போயிருக்கான். ஆனா சொன்ன ஆர்டர் தான், கில் த சில்ட்ரன். இப்ப இந்த மாதிரி எப்படி ஒருத்தரால இருக்க முடியும்? அதுவும் மனுஷ மனசு தானே, எப்படி அந்த மனசு வந்தது? இந்த மாதிரி கொடூரமா இருப்பதற்கு உன்னுடைய வேர்கள் என்னன்னு சைக்காலஜிஸ்ட் தேடின போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரே பதில் என்ன காரணம் தெரியுமா? ஹிட்லரினுடைய தகப்பன் அவ்வளவு கண்டிப்பா இருந்ததுதான் இதற்கு காரணம். ஹிட்லருடைய அப்பாக்கு 7 பிள்ளைகளோ 8 பிள்ளைகளோ. அவர் பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவாராம் தெரியுமா? பேர் வச்செல்லாம் கிடையாது. அவர் ஒரு விசில் வச்சிருப்பாராம், விசில ஊதுவாராம், உடனே 7 பேர் லைன்ல நிக்கணுமா. அப்புறம் செகண்ட் நீ இந்த வேலையை பண்ணா 2வது நிக்கிற பையன் போய் ஒரு வேலையை செய்யணும். அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்றாலும் இந்த நேரம் மட்டும் படிக்கணும்னு வீட்டுல டிசிப்ளின் இருந்தா அந்த நேரத்திலே படிக்காத பிள்ளை என்ன செய்யணும்னாக்க தானே போய் பெரம்பை எடுத்துட்டு வரணும். 11 அடி, 22 அடி, 33 அடி, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ல அடி விழுமா அந்த பிள்ளைகளுக்கு. இப்படி வளர்ந்த காரணத்தினால்தான் பிறரை பார்த்து இறங்கவே தெரியாத ஒரு மனநிலைக்கு ஹிட்லர் தள்ளப்பட்டானோ என்று சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை மனசுல வச்சுட்டு தான் இந்த பட்டிமன்றத்தை நாம் அணுக வேண்டும். இன்றைய குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. சில பிள்ளைகள் மிக தவறான முடிவுகளுக்கு போகிறார்கள். வாழ்க்கை என்பது கடைசி வரை போராடுவது என்பதை எந்த காரணத்தினாலோ பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரவில்லை. சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். இறுதி வரை எவன் போராடுகிறானோ அவன்தான் மனிதன். கண்ணதாசன் சொன்னார், 10 முறை கீழே விழுந்தவன் 11வது முறையும் கீழே விழுந்தான். அவனை பார்த்து பூமி தாய் சொன்னாள், 10 முறை எழுந்து நின்றவனே 11வது முறை உன்னால் ஏன் எழ முடியாது என்று பூமி தாய் சொன்னாள்.